ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதர்ன் ரயில்வேலேருந்து ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஃபீஸு, ஸோ இதுக்கு எப்படி மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க, சரியா? ஸோ இதை பற்றி A to Z நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இதை பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் ஸோ தெளிவாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சரியாக இன்னிலேருந்து ஒரு 40-50 நாளைக்கு முன்னாடி ICF, சரியா, சென்னை ICF இருக்குல்ல, சதர்ன் ரயில்வே தனி, ICF தனி, சரியா? ICFில் தனியாக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வீடியோ நான் வந்து அந்த டைமில் கொடுத்துருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, சரியா? அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க, சரியா? ஸோ அப்ரெண்டிஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி 3 டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கும் XITI கேண்டிடேட்ஸ்க்கும் மட்டும் அலோகேட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ அதே மாதிரி MLT கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது, அதாவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆன மாதிரி எந்த ஒரு மெசேஜஸும் வரல. ஃபஸ்ட்டு இவங்க இந்த 3 நாளில் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் XITI 2 பேருக்கும் DV வச்சு முடிச்சுட்டு தென் ஃபர்தராக வந்து உங்களுக்கு மூவ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம். இதை பற்றி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து இங்கே ICFக்கே கால் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு நம்ம குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், சரியா? ஸோ டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இந்த கோர்ஸ் அப்ரெண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, அதை பற்றி அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். த என்கேஜ்மெண்ட் ஆஃப் அன் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அண்டர் த அப்ரெண்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1961, த நோட்டிஃபிகேஷன் 1/2025. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற மொதல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சதர்ன் ரயில்வேலேருந்து. அதாவது என்ன அப்படின்னா, இதில் நமக்கு எந்த ஒரு எக்ஸாமுமே வைக்க மாட்டாங்க, சரியா? எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. உங்களோட 10th மார்க் பேஸ் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸோ நீங்கள் வந்து டிவிக்கு அடுத்த ஸ்டெப் வந்து போவீங்க, சரியா? ஸோ டிவிக்கு அடுத்த ஸ்டெப் போவீங்க. அவங்க உங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ அங்கேருந்து இந்த மாதிரி டிவிக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்கன்னு. ஸோ அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ காப்பீஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் டிவி முடிச்சுட்டு தென் ஃபர்தராக நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ரெண்டிஸ் அப்படின்றது முழுக்க உங்களுக்கு வந்து ஜாப் கேரண்டி கிடையாது. 1 வருஷமோ 2 வருஷமோ ஒரு ட்ரைனிங் மாதிரி, சரியா? ஸோ ஒரு ஜாப் ட்ரைனிங் மாதிரி. சரி, இப்போ இதை நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, RRB Group D லெவல் 1 எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நமக்கு வந்து டோட்டல் வேக்கன்சியில் 20% ஆஃப் வேக்கன்சி உங்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, சரியா? CCAA அப்படின்ற, அதாவது கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆக்ட் அப்ரெண்டிஸ் பண்ணி முடித்தவங்களுக்கு ஸோ குரூப் D எக்ஸாம்ஸில் வந்து ஒரு டோட்டல் வேக்கன்சியில் 20% ஆஃப் வேக்கன்சியை செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நார்மலாக ஒரு கேண்டிடேட் RRB Group D எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அவுட் ஆஃப் 100 75 கொஷின்ஸ் எழுதணும், அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் வெறும் ஒரு 25 கொஷின்ஸ் எழுதினாலே போதுமானது, சரியா? அதிகபட்சம் 25 கொஷின்ஸ் எழுதினாலே போதுமானது, கரெக்டாக, சரியா? 25 மார்க் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், RRB Group D மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினான ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் அப்ரெண்டிஸ் பண்ணியிருந்தால் தனி ரிசர்வேஷன் லெவல் 1ல் கொடுக்குறாங்களா? எஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதே கிடையாது. இப்போ லெவல் 1 Group D எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து CBT நடக்கும், தென் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் நடக்கும், சரியா? இதில் உங்களுக்கு CBT எக்ஸாம்ஸ்க்கும் அவுட் ஆஃப் 100 25 மார்க் எடுத்தால் போதும், உங்களுக்கு செப்பரேட்டாக ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறதே இல்லை, டேரெக்டாக நீங்கள் டிவிக்கு போயிடலாம், சரியா? ஸோ கிளியராக புரியுதா இந்த அப்ரெண்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத? ஸோ இதில் இன்னும் இன்டெப்த்தாக நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ RRB Group Dயை தாண்டி வேறு ஏதாவது எக்ஸாம்ஸில் நம்ம பண்ணக்கூடிய இந்த கோர்ஸ் அப்ரெண்டிஸ் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால், ALP எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? ALP எக்ஸாமில் இப்போ யாரெல்லாம் இந்த லோக்கோ பைலட் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் அப்படின்ற அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவில் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஸோ அதில் 10th முடிச்சுட்டு ITI பண்ணிவிட்டு நமக்கு வந்து கோர்ஸ் அப்ரெண்டிஸ் பண்ணாலும் எலிஜிபிள் தான். அதே மாதிரி 10th முடிச்சுட்டு டேரெக்டாக கோர்ஸ் அப்ரெண்டிஸ் பண்ணி வச்சுருந்தாலும் எலிஜிபிள் தான், சரியா? ஸோ இல்லை நான் 10th முடிச்சிருக்கேன், அதே மாதிரி ITIயும் முடிச்சிருக்கேன், சரியா? ஏதாவது ஒரு ட்ரேடில் நான் ITI முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ அப்போயும் நீங்கள் வந்து ALP எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி 10th முடிச்சுட்டு டிப்ளமோவோ அல்லது இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தாலும் ALPக்கு எலிஜிபிள், சரியா? ALPக்கு
எலிஜிபிள். ஸோ கிளியராக புரியுதா? அப்போ வந்து கோர்ஸ் அப்ரெண்டிஸ் நீங்கள் முடிச்சு வைக்கிறீங்க, 10th முடிச்சுட்டு நார்மலாக கோர்ஸ் அப்ரெண்டிஸ் முடிச்சு வச்சுருக்கீங்கன்னா ஐடிஐ பண்ணாலும் பண்ணலனாலும் லோகோ பைலட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். சரியா? அசிஸ்டன்ட் லோகோ பைலட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி டெக்னீஷியன் எக்ஸாம் அப்படின்னு வந்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த டெக்னீஷியன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். சரி, ஐடிஐ வந்து ஏதாவது ஒரு ட்ரேடில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு கோர்ஸ் அப்ரெண்டிஸை வந்து முடிச்சு வச்சுருக்கணும். சரியா? சிசிஐஏவாக நீங்கள் வந்து இருந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெக்னீஷியன் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். சரியா? குரூப் டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோர்ஸ் அப்ரெண்டிஸ் முடிச்சு வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் கட் ஆஃபில் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் இருக்கும். ஸோ புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கோர்ஸ் அப்ரெண்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இதுதான். சரி, இப்போ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் டேட் வந்து பார்த்தோன்னா 25/8/2025 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதோட க்ளோசிங் அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தோன்னா நமக்கு செப்டம்பர் 25, 2025. சரியா? ஸோ 17 hour, அதாவது ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்கு. சரியா? 5 மணிக்கு, 5 மணி வாக்கில் நமக்கு முடிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாமா? இப்போ சதர்ன் ரயில்வேலேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு ஸோ எந்தெந்த ஜாகிரபிக்கல் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடியவங்களாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்டையர் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி பாண்டிச்சேரியாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இதே நீங்கள் வந்து அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டோ அல்லது லக்ஷாத்வீப் ஐலாண்டில் இருந்தாங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் எலிஜிபிள். அது என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, ஒன்று நெல்லூர், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சிட்டூர். சரியா? ஸோ இது 2 டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த சதர்ன் ரயில்வேல கொடுத்துருக்கப்பட்ட இந்த ஆக்ட் அப்ரெண்டிஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ இந்த மாதிரி தக்ஷிணா கன்னடா அப்படின்னக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது இந்த அப்ளிகேஷனை நம்ம எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் www.sr.indianrailways.gov.in அப்படின்னக்கூடிய இந்த வெப்சைட்குள்ளார போய் நீங்கள் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னக்கூடிய அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி தென் பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். சரியா? க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடியே ஃபில் பண்ணிடுங்க, கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஸோ 25ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்க வேணாம். சரியா? ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு 1 or 2 days ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் கம்யூனிகேஷன் இன்க்ளூடிங் த நோட்டிஃபிகேஷன், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், செலெக்ஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி வில் போஸ்டட் பப்ளிஷ்டு இன் த அஃபோர்சைட் த லிங்க் ஒன்லி. ஸோ அதாவது இந்த லிங்க்கில் தான் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், ஸோ அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும், ஸோ ஃபர்தராக இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்த எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு வந்து கேரண்டி கிடையாது. சரியா? நோ கேரண்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு என்னது ஒரு ட்ரைனிங் மாதிரி. சரியா? ட்ரைனிங் மாதிரி. ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20% ஆஃப் த வேக்கன்சிஸ் இன்கேஸ் ஆஃப் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த போஸ்ட் ஆஃப் லெவல் 1. சரியா? ஸோ அதான் குரூப் டியில் வந்து பார்த்தோன்னா சிசிஐஏ முடித்தவங்களுக்கு 20% ஸ்பெஷல் வேக்கன்சி அப்படிங்கிறத ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு அவுட் ஆஃப் 100க்கு 25 மார்க் எடுத்தாலே போதும். ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரியா? ஸோ இப்போது இந்த குரூப் டி எக்ஸாமில் சிசிஐஏ கேண்டிடேட்ஸோட மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் ஆல்ரெடி நான் வந்து ஐசிஎஃப் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலாக அதில் சொல்லியிருப்பேன். சரியா? அந்த வீடியோவோட லிங்க் நான் வேணால் மேலே தரேன். சரியா? அந்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டியில் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறாங்க சிசிஐஏ கேண்டிடேட்ஸ்க்கு மார்க் அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போது 2 கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. சரியா? ஒன்று ஃப்ரெஷர் கேட்டகரி, இன்னொன்று எக்ஸ்ஐடிஐ கேட்டகரி. ஃப்ரெஷர் கேட்டகரினா நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு சும்மா இருக்கிற மாதிரி. சரியா? ஸோ அதாவது 10th 12th மட்டும் முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர் கேட்டகரியில் வருவீங்க. இதே எக்ஸ்ஐடிஐ கேட்டகரினா 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஐடிஐ முடிச்சுட்டு
இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கும் நமக்கு வந்து தனியாக அப்ரெண்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரெஷர் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரம்பூர் கேரேஜ் அண்ட் வேகன்லையும், அதே மாதிரி சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்கு இதை போடனூர் கோயம்புத்தூர்லையும், தென் அதே மாதிரி ரயில்வே ஹாஸ்பிட்டல் சரியா, ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில் இருக்குது, அதே மெடிக்கல் லேபும் அங்கே தான் இருக்குது சரியா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜிக்கெலாம் வந்து எம்எல்டி டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நமக்கு வந்து வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ரெஷர் கேட்டகரி தான். இப்போ நீங்கள் வந்து ஐடிஐலாம் எதுவுமே நான் முடிக்கலை, நான் வந்து ஃப்ரெஷராக இருக்கேன், ஃப்ரெஷர் கேட்டகரியில் இருக்கேன், ஸோ நான் 10th 12th தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த 2 செக்ஷன் தான் அப்ளை பண்ண முடியும் சரியா. ஸோ எம்எல்டி வந்து 12th முடிச்சிருக்கவங்க, நீங்கள் வந்து இந்த மெடிக்கலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதாவது லேபில் வந்து டெக்னீஷியன் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும் சரியா. இதோட மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th. ஸோ இதுக்கு வந்து 10th இருக்கும் சரியா. சரி, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்ஐடி கேட்டகரிஸ்க்கும் இந்த தடவை வந்து பார்த்தோன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கான். பெரம்பூர்லேயும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சென்னை டிவிஷன் சரியா. ஸோ அதுலேயே வந்து நிறைய டிவிஷன்ஸில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், ஸோ நிறைய வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப். ஸோ அங்கே நம்ம பெரம்பூரில் கேரேஜ் அண்ட் வேக்கன் பார்த்தோம், அதே மாதிரி பெரம்பூர் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்லையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரியா. சரி, ஸோ அதே மாதிரி பாருங்கள் பொன்மலை திருச்சியில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு, ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் நமக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டீசல் மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி சரியா. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அந்த வேக்கன்சிஸ் தான் சரியா. இது எல்லாமே யாருக்கு, எக்ஸ்ஐடிஐக்கு, ஐடிஐ முடிச்சிருக்கணும் சரியா. சரி, அதே மாதிரி பெரம்பூர் லோக்கோ ஒர்க்ஸில் நமக்கு நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி மதுரை டிவிஷன்லேயும் இந்த தடவை வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது சரியா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் இந்த பிஏஎஸ்எஸ்ஏ சரியா, பிஏஎஸ்ஏஏ அப்படின்னக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், அதாவது டைப்பிஸ்ட் மாதிரி ஸ்டெனோ முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஐடிஐயில். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹாஸ்பிட்டல்லையும் நமக்கு வந்து வேக்கன்சி இருக்க மாதிரி இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாலக்காடு டிவிஷனில் நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வேக்கன்சி இந்த தடவை லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு சரியா. சதர்ன் ரயில்வேனா அதில் மொத்தம் 6 டிவிஷன் இருக்கும். ஸோ அந்த 6 டிவிஷனுக்கான வேக்கன்சிஸுமே கொடுத்துருக்காங்க. சேலம் டிவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் போன தடவைலாம் வரலை சரியா. நிறைய வேக்கன்சிஸ் இந்த தடவை வந்திருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சேலம் டிவிஷனில் பாருங்கள், ஸோ நமக்கு வந்து 442 அப்ரெண்டிஸ் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ சென்னையில் இதை விட இன்னும் அதிகமாக இருந்தது. ஸோ மதுரையிலையும் இருந்தது, சேலம்லேயும் இருக்குது, பாலக்காட்லேயும் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அதான். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம் சரியா. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூர்லேயும் வந்து இந்த தடவை என்னன்றதை கொடுத்துருக்காங்க சரியா. அதே மாதிரி திருச்சி டிவிஷனுக்கும் நமக்கு வந்து வேக்கன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 307 வேக்கன்சி இருக்குது திருச்சிக்கும். அதே மாதிரி திருவாண்டம் சரியா, திருவாண்டரமுக்கும் வந்து 300 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேபிள்லாம் பார்த்தோம்ல, இதில் வந்து நிறைய அப்ரிவேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னடா தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒன்றும் முழிக்க வேணாம். அது நிறைய பேர் ஐடிஐ முடித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக பார்க்கக்கூடிய ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ இதான் சிஓபிஏனா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டு, ஸோ பிஏஎஸ்எஸ்ஏனா ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட்டு, எஸ்எஸ்ஏன்னு சொல்லி இருக்கும், அதுதான் வந்து ஸ்டெனோகிராஃபர் அண்டு செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டு. ஸோ அது மாதிரி எம்எம்டி அப்படின்னா மெக்கானிக், மெஷின் டூல், மெஷின் மெயின்டெனன்ஸ் அண்டு வெல்டர் சரியா. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்டர். ஸோ இது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஏதாவது இருக்கணுமா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஏதாவது நடக்குமா அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். இது எதுவும் பிரச்சனை இல்லை சரியா. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நார்மலாக நீங்கள் இப்போ இருக்கீங்க இல்லையா, ஸோ போய் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். தென் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் டிவி அட்டன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் எதுவும் பெருசாக இருக்காது. அதே மாதிரி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள் தான் சரியா. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு சரியா, எந்தெந்த ட்ரேடுக்கு எந்தெந்த பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ அவங்களுடைய டிசபிலிட்டி வந்து இப்போ எல்டி, எல்சி, டிடபிள்யூ, ஏஏ அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, டிஃபு. ஸோ ஒரு சில பேருக்கு காது கேட்காது, ஒரு சில பேருக்கு கண்ணு தெரியாது. அது மாதிரி அவங்கவுங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிளா அப்படிங்கிறத இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரியா, இந்த எல்டினா என்ன, அதே மாதிரி சிபினா என்ன, டிடபிள்யூனா என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரெஷராக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அதுக்கு தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கான் ஒவ்வொன்றுமே என்ன அப்படின்ற மாதிரி சரியா. சரி, தெரிஞ்சுக்கணும், ஃப்ரெஷராக இருக்கீங்க, இது தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை சரியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ். இப்போ நீங்கள் வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட். தென் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் டிசபிலிட்டி, 100%, 90%, 50, 40 அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டாக்டர், ஒரு ரிஜிஸ்டர்ட் டாக்டர் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க சரியா. அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் அப்ளை பண்ண முடியாது பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு.
சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவோம். ஸோ த மினிமம் அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1961. ஸோ 1961 ஒரு அப்ரண்டிஸ் ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட் படி ஒரு அப்ரண்டிஸ் அப்படின்றவருக்கு மினிமம் அகாடமிக் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா, மினிமமாக இவ்வளோ தான் படிச்சிருக்கணும். அப்போ தான் அவங்க அப்ரண்டிஸாக இருக்கிறதுக்கு தகுதி. சரியா, அதிகமாக படிச்சிருந்தால் தகுதி இல்லை. அதை தான் மெயினாக சொல்ல வராங்க இந்த ஆக்ட் மூலிமா. ஸோ இப்போ அதுபடி பார்க்கும்போது ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு ஃபிட்டரு, பெயிண்டரு, வெல்டரு அப்படின்னீங்கன்னா 10th நீங்கள் 50% மார்க் அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். சரியா, மினிமம் வந்து 50% மார்க் அப்படிங்கிறது வாங்கியிருக்கணும். அதே மாதிரி மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னீஷியன், ரேடியாலஜியோ, பேத்தாலஜியோ, கார்டியாலஜி, எம்எல்டி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th மினிமம் 50% ஆஃப் மார்க் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும். அதே மாதிரி 10+2 சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தா தான் நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து எலிஜிபிள். சரியா, ஸோ கிளியராக. சப்போஸ் இப்போ நான் டிகிரி பண்ணிகிட்ருக்கேன் அல்லது நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நான் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன், நான் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணட்டுமா அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க. நான் வந்து பர்சனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையுமே நான் டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு சஜஷன் பண்ணலை. என்னோடய பிரதர் அல்லது சிஸ்டர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியா, ஸோ நான் வந்து இந்த மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ண வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்கண்டினியூ பண்ணாமல் படிங்க. படித்து முடிச்சுட்டு ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்லேயே நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்றும் அவ்வளோலாம் அவசரப்பட வேணாம். இப்போ 3rd இயர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, இன்ஜினியரிங்காக ஃபைனல் இயர் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க, 2nd இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டுமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சரியா, ஸோ ஒருத்தர் 2 பேர் நிறைய பேர் இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன், டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு படிக்கிறதும் படிக்காததும், சரியா, அதாவது இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதும் பண்ணாததும் முழு பொறுப்பு வந்து உங்களோடது தான். சரியா, ஸோ நீங்கள் தான் அதுக்கான முடிவு எடுக்கணும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நீங்கள் வந்து இந்த முடிவு எடுங்க, அவசரப்பட வேணாம். இது மட்டும்தான் லைஃப்னு இல்லை, நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு தென் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்டில் நிறைய சான்சஸ் இருக்குது. நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கிளியரும் பண்ண முடியும். சரியா, ஸோ சிசிஐஏ கேண்டிடேட் நம்ம முடித்தா தான் நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சுற்றி வரணும் அப்படின்னு ஒன்றும் எதிர்பார்க்க வேணாம். சரியா, ஸோ நான் அதுக்குன்னு வந்து நீங்கள் அப்படி வர வேணாம், நீங்கள் டேரெக்டாக வாங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு தெரியும் நல்லா படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கூடிய அந்த கேப்பபிலிட்டி அவங்கவுங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் வந்து ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் வந்து அட்டன் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லை என்னால் படிக்க முடியாது, ஆனால் நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சிசிஐஏ பண்ணலாம். சரியா, தப்பு இல்லை. இது ரெண்டுமே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறதுலாம் உங்களோட ஓன் ரிஸ்க். ஸோ பார்த்து தெளிவான முடிவு எடுங்க. ஏன்னா இது வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் தப்பாக முடிவெடுத்து பிரச்சனை ஆகிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ஐடிஐ கேட்டகரி. ஸோ அதில் ஃபிட்டர், மெக்கானிஸ்ட்டு, ஸோ எம்எம்வி, டர்னரு, டீசலு, ஸோ மெக்கானிக் இந்த மாதிரியான ட்ரேட்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ட்ரேடு இருந்தது, இந்த ட்ரேடுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து மினிமம் வந்து என்ன பண்ணியிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த 10th நமக்கு 50% மார்க் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். சரியா, ஐடிஐ கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெலவெண்ட் ட்ரேடில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு ஐடிஐயில். ஸோ நீங்கள் ஐடிஐ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்சிவிடி சர்டிஃபிகேட்டோ அல்லது எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து வச்சுருந்துருக்கணும். ஸோ அதே தான் எலக்ட்ரீஷியனுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 10th 50% மினிமம் அக்ரிகேட் மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ அதே மாதிரி என்சிவிடி சர்டிஃபிகேட்டோ அல்லது எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்டோ வச்சுருக்கணும். அதே தான் இங்கேயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த எஸ்எஸ்ஏ அதாவது இந்த ஸ்டெனோகிராஃபர் சொன்னால அதுக்கு மட்டும் பாஸ்டு 12th class examination under 10+2 system of an education are equivalent passed in ITI course relevant trade in the government recognized ITI should possess a certificate issued by NCVT or SCVT. சரியா, ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் அதாவது நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சரியா, 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, 10+2 சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் 10th முடிச்சுட்டு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கு அடுத்தது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரெகக்னைஸ்டு ஐடிஐ இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து இந்த ரெலவெண்ட் ட்ரேட் அதாவது எஸ்எஸ்ஏ ட்ரேட் வந்து ஸ்டெனோகிராஃபர் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு என்சிவிடியோ அல்லது எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்ஸோ வச்சுருக்கணும். சரியா, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மெயின்டெனன்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. சரியா, அதே மாதிரி ஐடிஐ கோர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ரெலவெண்ட் ட்ரேடுக்கான என்சிவிடி சர்டிஃபிகேட்டோ அல்லது எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்டோ வச்சுருக்கணும். ஸோ அடுத்ததாக சிஓபிஏ அண்ட் பிஏஎஸ்எஸ்ஏ. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா, ஸோ அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் வந்து 50% மினிமம் மார்க் அப்படிங்கிறது இருக்கணும். சரியா, ஸோ அதே மாதிரி 10+2 சிஸ்டம் ஆஃப் த எஜுகேஷன் படி
நீங்கள் வந்து இந்த COPA அப்படின்னக்கூடிய இந்த ட்ரேடில் முடித்த NCVT சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சரியா? ஸோ COPAனா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ட்ரேடில் முடித்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு NCVT சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வச்சுருக்கணும். சரியா? சரி, இப்போ மினிமமாக 10th வந்து 50% மார்க் அப்படிங்கிறத எடுத்துருக்கணும்னு எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ அது எதுக்குல யார் யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் அப்படின்னா, ஸோ எக்ஸப்ட் SC ST ST PWBD கேண்டிடேட்ஸை தவிர மீதி எல்லாருக்குமே அது அப்ளிகேபிள். சரியா? இப்போது நீங்கள் வந்து ஒரு SC கேண்டிடேட்டாவோ ST கேண்டிடேட்டாவோ அல்லது PWBD கேண்டிடேட்டாவோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த 50% மார்க் அப்படிங்கிறது மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் 50% விட கம்மியாக 10th மார்க் எடுத்திருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? தப்பு இல்லை. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஹோல்டர் ஆர் வொகேஷனல் சர்டிஃபிகேட் ஹோல்டர் who had training or job experience for the period of the 1 year or more than attend this qualification are not eligible. ஒன்றில் டிகிரி முடிச்சிருந்தாலோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ டிப்ளமோ வச்சுருந்தாலோ நீங்கள் வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத தான் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அண்டர் த ஆக்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் ரூல் 1992. ஸோ அப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலோ அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலோ எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது. சரியா? ஸோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆனால் நிறைய பேர் வந்து போன தடவை வந்த ரெக்ரூட்மெண்ட்டில் போயிருக்காங்க. சரியா? டிகிரி முடித்தவங்களாம் போயிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஒரு ஆசோலேஷனில் தான் இருக்குது. பின்ன ICFக்கான டிவி போயிட்டு வந்துட்டு தான் பசங்க சொல்லுவாங்க இது என்ன எலிஜிபிளாக இல்லையான்றதையும். ஸோ அப்படி சொன்னாங்கன்னா நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணி வைங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனால் போய் டிவி அட்டன் பண்ணுங்கள். சரியா? கிடைச்சா பண்ணுங்கள். சரியா? தப்பு இல்லை. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இதுக்கான பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு வெல்டர், ஃபிட்டர் அண்ட் பெயிண்டர், அப்புறம் MLT. சரியா? ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ இயர் வந்து பீரியட் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? 1 year 3 month வெல்டருக்கு, ஃபிட்டர் அண்ட் பெயிண்டருக்கு 2 வருஷம். அதே மாதிரி 1 year 3 month வந்து MLT டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு. சரியா? XITIயாக இருக்கீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு 1 year 3 month பக்கமாக தான் வரும். சரியா? 1 year 3 month பக்கமாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக வராது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் வில் பி த கிவன் ஆஸ் பர் த ஷெடியூல் 1 ஆஃப் அப்ரண்டிஸ் ரூல்ஸ் 1992 படி. சரியா? ஸோ அதில் வந்து 1 year 3 month தான் கொடுத்துருப்பாங்க. 1 year 3 month தான் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இப்போ இது ஸ்டீபண்ட் எவ்வளோ அப்படின்னா, இப்போ ஃப்ரெஷர் கேட்டகரி 10th லெவலில் போகிறீங்க அப்படின்னா 6000 ரூபா ஒரு மாதத்துக்கு. ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷர் கேட்டகரி 12th லெவலில் போகிறீங்கன்னா 7000 ரூபா ஒரு மாதத்துக்கு. XITயாக இருக்கீங்கன்னா அதே ஒரு மாதத்துக்கு 7000 ரூபா. சரியா? இப்போ 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் அப்ரண்டிஸ்க்கு ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு 10% வந்து மினிமம் ஸ்டைப்பண்ட்லேருந்து அதிகமாக கிடைக்கும். சரியா? அதே நீங்கள் அடுத்ததாக போகிறீங்க, 3வது வருஷம் போகிறீங்கன்னா 15% அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. ஸோ புரியுதா? அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கு எத்தனை வயசுலேருந்து எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மினிமமாக உங்களுக்கு 15 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஆனால் அதிகபட்சம் ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு 22 வயசும் XITI கேட்டகரிக்கு 24 வயசையும் தாண்டி இருக்கக்கூடாது. சரியா? ஸோ 22, 24. ஸோ புரியுதா? அதே மாதிரி அப்பர் ஏஜ் வந்து பார்த்தோன்னா நமக்கு OBCயில் நான் க்ரீமி லேயராக இருந்தீங்கன்னா 3 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது 22 ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு 22 + ஒரு 3 25 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அதே பார்த்திங்கன்னா நமக்கு SC/ST கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம், அப்போ 27 வரைக்கும் எலிஜிபிள். அதே இப்போ வந்து பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி PWBD கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 10 வருஷம், 32 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே வந்து XITயாக இருக்கும் போது 24 + 3 24 + 5 24 + 10 அப்படின்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இதே வந்து பார்த்தோன்னா PWBD கேண்டிடேட் வந்து இப்போ OBCலையோ அல்லது SC/STலையோ நமக்கு அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும் பட்சத்தில், ஸோ அவங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். PWBDக்கு ஒரு 10 வருஷம். சரியா? ஸோ UR அண்ட் EWSக்கு நார்மலாக எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது. அதாவது ஏஜ் லிமிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடையாது. சரியா? அதனால் வந்து அவங்களுக்கு நார்மலாக PWBD கேண்டிடேட்டுக்கு 10 வருஷம் தான். இதே ஒரு PWBD கேண்டிடேட் OBC நான் க்ரீமி லேயராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு 13 வருஷம் இது ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. எப்படி 13 வருஷம்? நார்மலாக OBCக்கு ஒரு 3 வருஷமும் அதே மாதிரி 10 வருஷம் PWBD கேண்டிடேட்டுக்கும். இதே ஒரு PWBD கேண்டிடேட் SC/ST கேண்டிடேட்டாக இருக்காருன்னா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. 10 years ஃபார் PWBDக்கும் அதே மாதிரி 5 years ஃபார் SC/STக்கும் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படின்னா இப்போ SC/STயாவோ அல்லது OBCயாவோ அல்லது PWBD சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரிஜினலை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு போகணும். அதை தான் கொடுத்துருக்கான். OBCக்கு நான் க்ரீமி லேயராக இருந்தால் மட்டும்தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளிகேபிள். சரியா? இல்லைனா வந்து அவங்களுக்கு க்ரீமி லேயராக இருந்தால் அப்ளிகேபிள் இருக்காது. சரியா? UR தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே நீங்கள் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகலன்னா தே வில் பி கன்சிடர்ட் அஸ் UR ஒன்லி. உங்களை என்ன பண்ணுவாங்க, UR தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதே மாதிரி மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் the selection will be based on the merit list prepared in the respect of the all eligible candidates who applied against a notification. The merit list will be prepared by the committee nominated by the purpose following the procedure mentioned as under. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷர் கேட்டகரியாக இருக்கீங்க சரியா. அதாவது இந்த மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு கமிட்டி வச்சுருக்காங்களா, அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணுவாங்களாம். அதை எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களோட மார்க் வந்து 10th எவ்வளவோ அதை வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மெரிட் லிஸ்ட்டை வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் சரியா மினிமம் 50% இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. 100 மார்க்கை தாண்டி இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. தாண்டி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான் சரியா. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்போ ஃப்ரெஷர் கேட்டகரி மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 99% எடுத்துருக்கக்கூடிய ஒரு பர்சன் இருக்கார் அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டுக்கு செலக்ட் ஆவார். அடுத்ததாக 93 அவர் தான் செலக்ட் ஆவார் சரியா. 89 இப்படி தான் ரிவர்ஸ் ஆர்டரில் தான் வரும். ஸோ அது மாதிரி தான் நமக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க, மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ண போகிறாங்க. இப்போ எக்ஸ்ஐடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு த மார்க் obtained in the matriculation will be converted to 100. மெட்ரிகுலேஷனில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ சரியா அதை வந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க சரியா. அதில் நீங்கள் 50% மார்க் மேலே எடுத்துருக்கணும். அதே மாதிரி ஐடிஐயோட மார்க் இருக்குல்ல அதை வந்து ஒரு 100 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மொத்தமாக 200 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வச்சு மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க சரியா. இதே எம்எல்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, the mark obtained in the higher secondary physics chemistry maths biology. ஸோ அதாவது நீங்கள் 12th எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஓவரால் மார்க் கிடையாது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் அண்ட் பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் மார்க் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு 200க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க சரியா. அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுவாங்க. மினிமம் வந்து 50% ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் தான் நமக்கு வந்து பாஸ். ஸோ எதில் மெட்ரிகுலேஷன் சரியா எலிஜிபிள் சரியா. மினிமம் 50% மார்க் எடுத்திருந்தால் தான் நமக்கு வந்து எலிஜிபிள். எதில்னா 10th. ஆனால் அவங்களுடைய மெரிட் லிஸ்ட் அப்படிங்கிறது எதை வச்சு ட்ரா பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி இந்த 4 சப்ஜெக்டில் அவங்க எடுத்த மார்க்கை 200க்கு கன்வெர்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ கிளியராக புரியுதா. ஸோ அடுத்ததான் இதுக்கான ப்ராசஸிங் ஃபீ. ஸோ ப்ராசஸிங் ஃபீயை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா. அது நான் ரீஃபண்டபிள். ஸோ திரும்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபீ வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் மோடில் தான் கட்டி ஆகணும். யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன் கேண்டிடேட்ஸ் சரியா. ஸோ ஒரு கேண்டிடேட் மேலோ ஃபீமேல் சரியா அவங்க வந்து எஸ்சி எஸ்டி அல்லது பிடபிள்யூபிடியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இல்லை நான் வந்து ஜென்ரலில் வரேன் இல்லை ஓபிசியில் வரேன் அப்படின்னா நீங்கள் உமன் கேண்டிடேட் இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் இல்லை. மேல் கேண்டிடேட் மட்டும் ஃபீஸ் கட்டி ஆகணும். The candidates are advised to take a printout of the acknowledgement generated by the system which is required to submit at the time of the document verification. ஸோ இப்போ கூட ஐசிஎஃப் அப்ளை பண்ணியிருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான டிவி வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஐசிஎஃப்ல அப்ரெண்டிஸ் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த டிவி போகும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. அந்த ஃபார்முக்கு பின்னாடி அவங்க அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் கட்டியிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷீட்டை வந்து வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க சரியா. அதனால் அவங்க வந்து டிவிக்கு செலக்ட் ஆகிருந்தும் அவங்க வந்து அவங்க ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் சரியா. அது எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அக்னாலஜ்மெண்ட் ஷீட்டை தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ட்ரைவில் கூட முடிஞ்சால் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளியரா ரைட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து நடுவில் வர முடியாது. அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சரியா. உங்களுக்கு வந்து தனியாக அவங்களே எல்லாம் ரூம்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்களே தான் வந்து பார்த்தோன்னா ரூம் எடுத்து தங்கிக்கணும். ஸோ உங்களுக்கு கொடுக்குற ஸ்டீஃபன் அதுக்கே செலவு சரியாக போயிடும். ஆனால் ஃபுட்டு வந்து ரயில்வே கேன்டீன் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் அதில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து சாப்பாட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம குறைச்சிடலாம் சரியா. ஆனால் ரூமுக்கு மட்டும் நீங்கள் தனியாக பிஜியோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரியோ இருக்கும். அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டைம் எங்கேஜ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் நீங்கள் நடுவில் வித்ட்ரா பண்ண முடியாது. அப்படி வித்ட்ரா பண்ணால் நீங்கள் வாங்கின ஸ்டீஃபன் இருக்குல்ல அதை வந்து ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க சரியா. ஒரிஜினலும் வாங்கி வச்சுருவாங்க சரியா. ஒரிஜினல் வாங்கி வச்சுருவாங்க. அதனால் ஃபைன் கட்டாமல் நம்ம வந்து தப்பிச்சு வர முடியாது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நோ கேரண்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேலைவாய்ப்பு யாரும் கொடுக்கல, ட்ரைனிங் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க சரியா. சரி. ஸோ வேறு எதுவுமே நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இல்லை சரியா. ஸோ த டென்டேட்டிவ் டேட் ஃபார் த பப்ளிஷிங் த ஷார்ட் லிஸ்ட் ஃபார் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ 7/10/2025 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தோன்னா டென்டேட்டிவாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட்கான அந்த லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரியா. ஸோ அவ்வளோதான்ப்பா சரியா. ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ட் அப்ரெண்டிஸ் சதர்ன் ரயில்வேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு குரூப் டி மாதிரியான எக்ஸாம்ஸில் அவுட் ஆஃப் 100 நம்ம வந்து என்ன பண்ணணும், வெறும் 25 மார்க் எடுத்தாலே போதுமானது. கண்டிப்பாக எக்ஸாம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணி நம்ம வந்து லெவல் 1 போஸ்ட் வந்து போயிடலாம். சரியா? ஸோ டேரெக்டாக நீங்கள் லெவல் 1 கிளியர் பண்ணி போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் இன்றைக்கி தேதிக்கு 32,000க்கு மேலே சம்பளம் வரும். ஸோ இதுவே வந்து பார்த்தோன்னா நீங்கள் 8th பே கமிஷன் ரிவைஸ் ஆனதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணும்போது எப்படியும் ஒரு 40,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி வந்துடும். அதே மாதிரி ரயில்வேல பொதுவாக இதனடா லெவல் 1 அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் போய் ஜாயின் பண்ண உடனே ஜிடிசி எக்ஸாம்ஸ் எழுதலாம். சரியா? அதே மாதிரி நீங்கள் இது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸில் எல்டிசி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது உங்கள் டிபார்ட்மெண்ட்டை ஓரியன்டாக கொண்டு போகும். அதெல்லாம் நீங்கள் உள்ளார போகும்போது இன்னும் இன்டெப்த்தாக நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் என்னடா குரூப் டி தான் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்கன்னா 2 பசங்களுக்கும் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா? வருஷம் ஒரு தடவை ஒரு பசங்களுக்கு 32,000ன்ற மாதிரி 2 பசங்களுக்கும் வந்து 64,000 சம்திங் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அலவன்ஸ் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபோ அல்லது உங்கள் சில்ட்ரன் உங்கள் டிபெண்டன்ட் மதரோ அல்லது ஃபாதரோ, அதாவது 2 பேருக்கும் கொடுக்க முடியாது. அதாவது அப்பா இல்லாமல் வெறும் அம்மா மட்டும் இருந்தாங்க அப்படின்னா, அம்மா வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது, சரியா, உங்கள் பேரண்ட் வந்து உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்களும் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸில் கவர் ஆயிடுவாங்க. சரியா? ஸோ அது மாதிரி புரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் கவர்மெண்ட் பார்த்துக்கும், ரயில்வே பார்த்துக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் சில்ட்ரன்ஸ், ஸோ இவங்களாம் தான். சரியா? பேரண்ட்ஸ் வந்து இதில் வரமாட்டாங்க. அவங்க வந்து எய்தர் டிபெண்ட்டாக இருக்கும் போது வருவாங்க. சரியா? ஸோ ஒரே ரேஷன் கார்டு அந்த மாதிரி டிபெண்ட்டாக இருக்கணும். அவங்க உங்களுடைய சேலரியை நம்பி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ்குள்ளார வந்துடுவாங்க. சரியா? அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் நம்ம போக போக டீட்டெயிலாக தெளிவாக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். சரியா? நான் தனித்தனியாக வீடியோஸும் கொடுக்குறேன். ரயில்வேஸ்னால் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது, அதில் வந்து நமக்கு இந்த எஜுகேஷன் அலவன்ஸு, அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸு, ஸோ அப்புறம் ட்ரெயின்லலாம் போயிட்டு வரலாம். சரியா? அதை பற்றியும் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். சரியா? ரைட். சரிப்பா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.